விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது அதிமுகவினர் தான் என தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காரில் திமுக கொடியை கட்டிக்கொண்டு திட்டமிட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேடம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தவர், தமிழகத்தில் எந்தவொரு குற்றச்சம்பவம் நடைபெற்றாலும் அதை திமுகவோடு தொடர்பு படுத்த வேண்டும் என்ற தீய உள்நோக்கத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயன்று வருகிறார் என்றும், ECR சாலையில் பெண்கள் பயணித்த காரை சிலர் வழிமறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு அதிமுகவை சார்ந்தவர் என்றும், காரில் திமுக கொடியை கட்டிக்கொண்டு திட்டமிட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக கடுமையாக சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 10 மணிக்கு மேல் உணவகங்கள் இயங்கவில்லை. ஆனால் திமுக ஆட்சியில் தூங்கா நகரமாக சென்னை இருக்கிறது. இதன் மூலம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தானே அர்த்தம் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்காருன்னு பொதுவாக தான் வந்திருக்கு. இந்த 2 பெரிய சம்பவங்கள், இந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த கார்களுடைய விவரங்களை காவல்துறை DC இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் புலன் விசாரணை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் காவல்துறை கேட்டுக்கொண்டது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகருக்கு சொந்தமானது, அவளுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைப்பு செயலாளர்கள் நான் கேட்டுக்கொள்ளவும். ஊத்தங்கரை அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்பழுதை சரி செய்ய முயற்சித்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கெடகானூர் கிராமத்தைச் சார்ந்த விவசாயி சேட்டு என்பவர் தனது வீட்டில் மின்சாரம் தடைப்பட்டதால் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்பழுதை சரி செய்ய முயற்சித்த போது மின்சாரம் தாக்கி நொடிப்பொழுதில் உயிரிழந்தார். இந்நிலையில் பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றாமல் இருந்து வந்ததே விவசாயி சேட்டு உயிரிழந்ததற்கு காரணம் என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மின்மாற்றியை மாற்றுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் மின்வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டாரிடம் தலா 500 ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் சனிக்கிழமை இரவு ஏராளமான பயணிகள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதற்காக பேருந்து நிலையம் வந்திருந்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த தினம் என்பதாலும் வார இறுதி நாள் விடுமுறை தினம் என்பதாலும் ஏராளமான பொதுமக்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கும் மற்றும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். இந்நிலையில் விழுப்புரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பயணிகளை சமாதானம் செய்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் உடனடியாக மாற்று பேருந்துகளை ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்தனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மணப்பாறையில் பாரத சாரணியர் இயக்க வைர விழா மற்றும் முத்தமிழர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளணி நடந்து வருகிறது. இதற்காக 1000க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களது பணிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தூய்மை காவலர்களுடன் இணைந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மதிய உணவு உட்கொண்டு நன்றிகளையும் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களுக்கு சென்று பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அவர்களால் அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயிலில் ஏறிய அமைச்சர் கூடாரங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் 600 CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்காணிக்கும் அறைக்கும் நேரடியாக சென்ற அமைச்சர் பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இளந்தரை ரோட்டராக்ட் சங்கத்தின்
சார்பாக போதைப் பழக்கங்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 12 முதல் 17 வயதை சேர்ந்த ஆண்கள் மற்றும் 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் என 3 வகையான பிரிவுகளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடைவீதி, ஜவஹர் பஜார், பழைய அரசு மருத்துவமனை வழியாக கோட்டாட்சியர் அலுவலகம், பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் சென்று வைத்தனர். மேலும் மாரத்தானில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை அருகே மாமன்னூர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மணிமண்டபம் அமைப்பதற்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தக்குடி புறவழிச்சாலை உடையநாதபுரம் வடக்கு பகுதியில் சமுதாய அமைப்பு சார்பில் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்ற நிலையில் இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய மணிமண்டபம் அமைப்பதற்காக பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த மணிமண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 12 அடி உயரம் கொண்ட திருவுருவ சிலையும் அமைய உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சமுதாய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், எவருக்கும் அடிபணியாதவனாகவும் எல்லோருக்கும் வேண்டியவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சிலையை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரை போல வீரத்தோடு இருக்க வேண்டும், தன்மானத்தோடு இருக்க வேண்டும், யாருக்கும் அடிபணியாதவனாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் வேண்டியவனாக இருக்க வேண்டும், எல்லா சமுதாய மக்களையும் அணைந்து போகக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சிலையை நாம் அமைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.